ஆனால் ஒருத்தரை பற்றி பேசுகிறா மட்டும் அன்றும் இன்றும் என்றும் ராமாயணம் அப்படின்னு போட்டாலே போதும், ராம கதை அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். உடனே அதை கேட்கணும் அப்படின்னு ராமரை பற்றி என்னன்னு கேட்கணும் இன்னும் ஆசை வருது இல்லையா? சொல்கிறவாளுக்கும் ஆனந்தமாக இருக்குது, கேட்குறவாளுக்கும் ஆனந்தமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியம் அது ராமர்கிட்ட தான் வரும். அதனால் அதை சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சாவா காதார கேட்டு ரொம்ப மனத்தில் ஒரு அவருக்கு உற்சாகம் சமிருத்தி, இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு நினச்சி கொண்டாடுகிறார் மனசில். அப்படியானா நம்ம இந்த பட்டாபிஷேகத்தை தள்ளி போட வேண்டாம், நாளைக்கே புஷ்ய நட்சத்திரம் நல்ல நாள், அதனால நாளைய தினமே நடத்திடுவோம் பட்டாபிஷேகத்தை. முடியாதான்னு ஒரு ராஜா நினைச்சா ஈஸியாக பண்ணிட முடியுமே எல்லா ஏற்பாடுகளையும். அதனால சுமந்திரரை கூப்பிட்டார், நீர் போய் அழைச்சிட்டு வா, ராமனை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். சுமந்திரர் தங்க ரதத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வரார். ராமர் தனது பவனத்தில் காலையில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு, அநேகமாக இந்த சமயம் அவர் சபாவுக்கு போகிற டைம் தான் இது, டெய்லியே அப்படி உட்காந்துருக்கார் ரெடியா. சுமந்திரர் அங்கேருந்து வந்தால் சுவாமின் ஜயா விஜய் பவா, அப்பா அழைக்கிறார் மகாராஜா, தர்பாருக்கு இப்போதே வர சொன்னார் அப்படின்னு. உடனேயே ராமர் சந்தோஷமாக கஜ கத்தி போட்டு நேரம் வந்து பெரிய ரத்தம் அந்த தங்க ரதத்தில் இப்படி ஏறிந்து இப்படி உட்காந்துண்டாரோ இல்லையோ, அத்தனை நாட்டு மக்களும் இருபாலும் நின்றுண்டு அப்படியே வெச்சகன் வாங்காம பார்க்கறா ராமரை. ஏற்கனவே பார்த்தவா தானே வா, டெய்லியே பார்க்கறாளே அப்படின்னா, நித்தியம் நிரீட்சமானாம் எதப்பி துவாரகவுகசாம் அப்படின்னார் ஸ்ரீகிருஷ்ணன். துவாரகையில் பார்த்த அதை பார்க்கறதுக்கு துவாரகா ஜனங்கள் எல்லாம் தினமும் பார்ப்பாலும், தினமும் பார்த்தும் போருமேன்னு தோணாது அப்படிங்கிறார். அதுபோல தானே அயோத்தியாலையும் அத்தனை ஜனங்களும் ராமரை பார்க்கறதுக்காக ரெண்டு பக்கமும் நின்று கொண்டு அப்படியே வெச்சகன் வாங்காம பார்க்கும்போது நீலவர்ணமான அந்த ஜோதி அப்படி ஒரு கஜ கத்தி போட்டு வந்து ரதத்தில் ஏறுறதே அழகு. ரதத்தில் ஏறும்போது அப்படி பார்த்தா என்ன ஒரு சோபை, என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு காம்பீரியம். ஏறிட்டார் இந்த ரதத்தில், பெரிய சிம்மாசனம் போடப்பட்டிருக்கு, அதில் போய் உட்கார்ந்துட்டார். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாஹும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம். பார்த்தா போரும்னே தோணாத ஒரு ரூபம், அதனால அதீவ பிரியதர்ஷனம். ரூப ஔதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கந்தர்வராஜ பிரதிமம். கந்தர்வராஜன் யாரோ சித்திரரதன் இருக்கானா, அவன் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லின்னு இருக்கா. ஆனால் எந்த மூளை நம்ம ராமருக்கு, அவரும் அப்படி ஒரு தேஜஸுடையவராக இருக்கார். நீலவர்ணமான மரகதமணி போன்றதான ஒரு திருமேனி, கையில் ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கார், தோல் வளைகள்லாம் போட்டுருக்கார், கழுத்தில் ஹார பதக்கங்கள்லாம் போட்டுருக்கார், மஞ்ச பட்டாடை கட்டுருக்கிறார், திருமார்புற அழகான வைஜெயந்தி மாலை போட்டுருக்கார், விஷாலமான நெற்றி, கஸ்தூரி திலகம், தோலை வருடுகின்றதான அழகான குட்டில குந்தளங்கள், கர்ணாந்த தீர்க்கமான நயனம். கீழே ஒரு பாத பீட்டம் போடப்பட்டிருக்கு, அதில் தனது ஸ்ரீ சரணத்தை அப்படி வச்சிருக்கார், மற்றொரு சரணத்தை கால் மேலே கால் போட்டுருக்கார், ரெண்டு கையும் கோர்த்து இப்படி போட்டிருக்கார். அப்போ அவருடைய தீர்க்கமான புஜம் தெரியறதான். தீர்க்கபாகும் லக்ஷ்மண சுவாமி அவர் ஏறிண்டார், அவர் தானே சாமரமும் போட்டுண்டு கொடையும் பிடிச்சுண்டு அவர் இருப்பார் எப்போதும் கூட. தான் தம்பியாக்கும் அப்படின்னு யாருமே பழக மாட்டா. லக்ஷ்மணரோ பரதனோ சத்ருக்னனோ ராமரிடத்துல அப்பேற்பட்ட ஒரு கௌரவம், அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு இவாளுக்கு. அவருக்கு ஈக்குவலா தாங்கள் அப்படின்னு ஒரு காலம் நினைச்சுக்க மாட்டா. ஏன்னா அவருடைய அந்த சேஸே அப்படி பண்ணும்.
அவர் என்ன சொல்கிறாரான்னு என்கிட்ட இப்படி நடந்துக்கோன்னு இல்லை, கிட்ட நெருங்க முடியாது. அந்த பிரபாவம் மகிமைனால அப்படி. மேலும் இவர் மரியாதா புருஷோத்தமன். அப்படி கிளம்பி போகும்போது இந்த ஜனங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காளே, ரதம் போகும்போதே ரதத்தின் பின்னாடியே போகக்கூடியதான கூட்டம். சபா மண்டபத்து வாசல்ல ஜல்னு ரதம் நின்றது. ரதத்துல இருந்து கீழே இறங்குறார், இறங்கி படியேறி உள்ள போறார். அப்ப பார்த்தா அவருடைய இந்த தோற்றம் மகாசத்துவம் அப்படி இருப்பாராம். அப்படி இறங்கி போர்ச்ச பார்த்தா மத்த மாதங்க காமினம், ஒரு கஜ கத்தி போட்டு ஒரு நட போட்டு போறார். அதுக்குள்ளேயுமே இங்க இருக்கக்கூடியதான மக்களை எல்லாம் முட்டிக்கிறார். எட்டி பார்க்கறதுக்கு இப்படியும் இப்படியும் அல்லாடும் போது இங்க இருக்கிற செக்யூரிட்டியால ஒன்றும் பண்ணி மாளலை, எல்லாம் பிச்சுண்டு கிளம்பிடும் போல் இருக்கு. உள்ள பார்த்தா ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கா, சபைக்குள்ள இருக்கா. இத்தனை நேரம் ராமரை பத்தி பேசிட்டு இருந்தாலே தசரதர்கிட்ட, அந்த ஜனங்கள் இருக்கா. இவாளும் உள்ள போனா உள்ள போய் உட்கார்றதுக்கே இடமே கிடையாது. இவாளுக்கும் ராமர் போக போக ராமரை பார்த்துட்டே அப்படியே பின்னாடியே போகணும்னு தோன்றது ஆசையா இருக்கு. என்ன செய்யறது? ராமர் ஜல்லுன்னு 10 படி ஏறி இப்படி போகும்போதே பட்டுன்னு இப்படி திரும்பினார். அத்தனை பேரையும் பார்த்து இருங்கோ, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டார். அவ்வளவுதான். இனி ஒரு செக்யூரிட்டிக்கு எந்த வேலையும் இல்லை, ஒரு நூல் கூட கட்ட வேண்டாம். ஆவாவா அப்படியே நிற்கிறார். அந்த பிரபு இப்படி பார்த்ததுமே அத்தனை பேரும் அப்படியே நின்றுட்டான். இடிச்சு பிடிச்சுன்னு உள்ளே போனோம், அதை பண்ணோம், ஒன்றுமே அந்த அப்படி பார்த்த உடனே என்ன அடுத்து என்ன பண்ணணும்னே தோணல். அவ்வளோதான், ஸ்டன் ஆயிட்டான். அப்படி ஏன் ஆற்றுக்கு போயிடலாமே, எப்படியும் வரத்துக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அவர் ஆற்றுக்கு போனால் போச்சு, ஆற்றுக்கு போகலாம், திரும்பி வருவார். அவர் உள்ளே போயிட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படிதான் திரும்பி வருவார். அப்போ பார்க்கணும், திரும்பி வரச்சம் எகைன் பார்க்கணும். அதனால அங்கே விட்டு போக மனசு இல்லையா. சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம். என்ன இப்படி ஒரு பிரிய ராமர்கிட்ட? ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம். நிறைய இந்த நாட்டு மக்களுக்கு அப்படி வாரி வழங்கியிருக்கார். ராமருடைய அந்த ஒரு வள்ளல் தன்மை, உதாரத்தை, அந்த உதார குணத்தினால ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு வயசான வாழ்க்கை வரைக்கும் என்னென்ன தேவையோ அவளுக்கு அவ்வளவு வாரி 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 கொடுத்துருக்கிறதுனால, இந்த கையால் கொடுத்தது இன்னொரு கைக்கு தெரியாமல் கொடுத்ததுனால, கேட்காமலேயே அவளுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு கொடுத்ததுனால, அப்படி வாங்கின்றவர்களான ராமரால் நன்னால் க்ஷேமமா வாழக்கூடியவர்களான மக்கள் அதனால அப்படி நிற்கிறாள். அதனால நிற்கலாம், ராமர் கொடுக்கிறார், அது வேற விஷயம். ஒரு கால் ராமர் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா கூட அவளால திரும்பி போக முடியாது. ஏன் அப்படின்னு, ரூப ராமருடைய அந்த அந்த திருவுருவம் இருக்கே, அது அப்படி பண்றதான், அதுவே அப்படி பண்றதான். அவர் கொடுக்கட்டும், கொடுக்காம போகட்டும், என்னத்துக்கு இப்படி சுத்தி சுத்தி நின்றுட்டு இருக்க, வீட்டுக்கு போன வெய்யட்டுமே, திட்டினா கூட ஆனா அவரை விட்டு திரும்பி வரணும்னே தோணாது. அப்படி பண்ணி வச்சுட்டோம். மனசை இழந்துட்டாவா, திருஷ்டி சித்த அபஹாரினம் அப்படின்னு மனசு அவர் பின்னாடியே போயிடுது. அப்படி கிளம்பி சபைக்குள்ள உள்ள வந்தார் ஸ்ரீராமர். வசிஷ்ட பகவானுக்கு நமஸ்கரித்து, அப்பாவான தசரதருக்கு நமஸ்கரித்து, தனக்குன்னு ஒரு ஆசனம் உண்டு, அதில் போய் அமர்ந்தார். அப்பா ராமா, இந்த ஜனங்களை எல்லாம் உன்னுடைய கல்யாண குணத்தினால மோகித்தவர்களா இருக்கா, எல்லாருமே உன்னையே யுவராஜனாக அடையணும்னு ஆசைப்படுறாப்பா. அதனால நாளைய தினமே உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். தஸ்மாத்வம் புஷ்ய யோகேன. அப்படி சொன்ன உடனே ராமர் ஊன்னும் சொல்லலை, ஊஹுன்னும் சொல்லலை, ஒரு எக்ஸைட் ஆகணும் இல்லையா? அப்படியா, நாளைக்கே வா, எனக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கேளா? ஓ,
நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஏதாவது சொல்லணும் போல. ஒன்றுமே சொல்லலை, ரொம்ப கம்பீரமாக இருக்கார். தசரதர் இதை நோட் பண்ணிட்டார் மனசுக்குள்ள. என்னடா இவன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களையே சொல்கிறார் வால்மீகி, இங்கித ஜாஸ்து கோசலாகா அப்படின்னு. யாராவது ஒருத்தர் புதுசாக வந்துட்டோம் அப்படின்னு வச்சுப்போம், அவள் என்னதுக்கு வந்திருக்கா, என்ன வேணும், யாரோட வாய்வா, என்ன விஷயம் பேசணும் வந்திருக்கா அப்படிங்கிறத ஆளை பார்த்த மாத்திரேன்னு கெஸ் பண்ணி வச்சுருவாளாம். அப்பேற்பட்ட நாட்டு மக்களை வச்சு ஆளக்கூடியவரான 60,000 வருஷம் ஒருத்தர் பேர்பட்ட தர்ம பரிபாலனம் பண்ணியிருக்கிறார். அந்த சக்கரவர்த்தி தசரதருக்கு தாம் பிள்ளைய பற்றி அவன் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்போ பாருங்க, ராமரை பேர்பட்டவராக இருக்கணும். குப்தார்ச்சைவ சாகரஹா, சமுத்திரத்தை போல இருப்பாராம். சமுத்திர கரையில் போய் உட்காந்துட்டா மன நிம்மதியாக இருக்குது. அதுபோல் ராமர்கிட்ட பழகினா மன நிம்மதியாக இருக்குது. சமுத்திரத்தை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது, மாதிரி ராமரை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. சமுத்திரத்தை போய் பார்த்தா குளுமையாக இருக்குது, அதுபோல் ராமரை பார்த்தாலும் குளுமையாக இருக்குது. எவ்வளோக்குள்ளோ நம்ம கால் நினச்சிட்டு வரலாமோ, போய் ஸ்நானம் பண்ண முடியுமோ சமுத்திரத்துலேயும் பண்ணலாம். அதுபோல் ராமர்கிட்டையும் நம்ம அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பழகிக்கலாம். ஆனால் இன்னி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் உள்பட சமுத்திரம் எப்போ ஏற்பட்டது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச மாளலை. அதுபோல தான் ராமர்கிட்டையும். ராமர் அநேகமாக இப்படி தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்ச யாருமே சொல்லிட முடியாது. அகாதமாக இருக்கு ராமருடைய மனசு அப்படிங்கிறது, புரிஞ்சுக்க முடியாது லேசா. யாராலன்னா தசரதராலையே அப்படின்னாச்சுன்னா அப்புறம் மற்றவாளை பற்றி கேட்பானே. தசரதர் சபையை கழிச்சுட்டார், நேர இருப்பிடத்துக்கு போனார். சபையில் 4 பேர் எதிரில் பேச ஏதாவது கவலைப்படுறானோ என்னமோ, ஆற்றுல நாம் தனியாக கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு நினச்சி தனிமையில் அரண்மனையில் கூப்பிட்டு பேசுகிறார். ஏன்பா ராமா, நான் உன்கிட்ட சொன்னேனே, நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறார். தசரதருக்கே தோணித்து, ஒரு கால் பரதன் இல்லையோ அப்படின்னு நினச்சி இவன் டல்லாக இருக்கானோ அப்படின்னு தோணித்து, பரதன் இல்லாமல் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரே அப்படின்னு நினச்சி, காமம் கலு சதாம் விருத்தே பிராதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷா ஜிதேந்திரியா. பரதனை பற்றி நீ கவலைப்படாதுப்பா, உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் உடனே சந்தோஷமாக வரவேற்கக்கூடியவன் பரதனாத்தான் இருப்பான். அவனை பற்றி எனக்கு நன்னா தெரியும். அவன் எப்போதுமே சாது விருத்தியில் இருக்கக்கூடியவன், சொத்து வேணும் ராஜ்யம் வேணும்ன்ற ஆசை அவனுக்கு கிடையாது. அப்புறம் மேலும் என்னன்னா, தே பிராதா, உன் தம்பிப்பா, எப்போ உன் தம்பியோ அப்போ தர்மாத்மாவாத்தானே இருப்பான். எப்போதுமே நம்ம ராஜ்யத்துக்கு உரியவர்கள் மூத்த பொருளர்கள் அப்படிங்கிறது சித்தமான விஷயம்தானே, அதனால தானே உனக்கு பட்டம் கட்ட போகிறேன். சௌனுக்ரோஷா, உன்கிட்ட ரொம்ப பரிவு உடையவன், உன்கிட்ட அக்கறை உடையவன், கருணையோட அண்ணா என்ன பண்ணுறாரோ அண்ணா என்ன பண்ணுறாரோ, பேர்பட்ட நிர்வாகத்தை ஒண்டியமா பார்த்துக்கிறாரே அப்படின்னு எப்போதுமே உன்னை நினைத்ததான கருணை அவனுக்கு இருக்கு மனசில். மேலும் ஜிதேந்திரியா, ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டானே தவிர ஆனால் ரிஷிகுமாரனை போல அப்பேற்பட்ட ஜிதேந்திரியன் அப்பாவன். எல்லாம் தசரதர் தன் வாக்கால் பரதனை பற்றி சொல்கிறாரே, இதெல்லாம் அயோத்தியா காண்டத்தில் பின்னாடி நம்ம பார்க்கலாம். பரதனை எப்படி இருக்க போகிறாங்கிறது தான் முன்னாடியே அவனுடைய குணங்களை இங்கே சொல்கிறார் அவர். இப்போதும் ராமர் ஒன்றுமே சொல்லலை, இப்பயாவது சொல்லலாமே, இப்பயும் ஒன்றும் சொல்லலை. அங்கேருந்து எழுந்து வரார் நேர கௌசல்யா அம்மா அவனுடைய அந்தப்புறத்துக்கு. அம்மாவுக்கு ஏற்கனவே பட்டாபிஷேகம்னு செய்தி போயிடுது. அதனால அவளை ஏற்கனவே கட்டின்னு இருந்த புடவையை காட்டிலும் ரொம்ப ஒசத்தையாக ஒரு கௌசே அம்பரம் கட்டிண்டு, நான் பட்டாபிஷேகமாச்சே பிள்ளைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் வாரி வழங்கிண்டு அப்படியே நிறைந்த மனதோட ராமனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்பொழுதே ராமன் நமஸ்காரம் பண்ண விடனே ராமனை அப்படியே ஆற தழுவிண்டா. கண்ணப்பா,
அப்பா இப்படி பேர்பட்ட யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரே, என்னம்மா வேண்டிருக்கு எனக்கு? ஏண்டாங்க நான் இப்படி சொல்கிறேன்? என்னம்மா, ஜன்மே ஏக் संग सब बाई, भोजन शयन केलिलरिकाई, कर्णभेद उपवीत विवाहा, संग संग सब बाये उत्साहा. நாங்கள் 4 பேரும் ஒன்றாவே தான் பிறந்தோம். அடுத்த வருஷம் கூட இல்லை, அடுத்த நாளில் பிறந்தாச்சு. அப்புறம் எங்களுக்கு காது குத்தணும் அப்படின்னாலும் ஒன்றா ஒரே ஸ்டேஜில் வச்சு காது குத்தினா 4 பேர் ஏன்னு அழுதுது. அப்புறம் அம்மா ஊட்டணும் அப்படின்னாலும் 4 பேருக்கும் அன்னப்பிராசனமும் எல்லாம் ஒன்றா தான் பண்ணா. உபநயனமும் 4 பேருக்கும் எல்லாம் ஒன்றா தான் போட்டா. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தனுர்வித்யை எல்லாமே வசிஷ்டர்கிட்ட நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் கற்றுண்டோம். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. கல்யாணம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எந்த பொண்ணும் எங்கே பிறந்திருக்கோ தெரியாது. ஆனால் பாருங்க ஆச்சரியம், எங்கள் 4 பேருக்கும் கல்யாணம் கூட ஒன்றாவே தான் நடந்தது. சங்கு சங்கு சபுபயே உற்சாகம். இப்படியே நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு இந்த பட்டாபிஷேகம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. நான் ஒரு தங்க செயின் போட்டுட்டேன்னா அதை என் தம்பி பார்க்க வேண்டாமா? இல்லை அவன் ஒரு பட்டு கட்டின்டான்னா அதை நான் பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? எனக்கு இப்பேற்பட்ட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டே, ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என் வாழ்க்கையிலேயே, அதில் என் தம்பி வர வேண்டாமா? அவன் இல்லாமல் எனக்கு என்னத்துக்குமா இந்த பட்டாபிஷேகம்? அம்மா நீ வேணா சீதா அப்பா கிட்ட சொல்லிடுறியா? நீ வேணா சொல்லேம்மா சீதா அப்பா கிட்ட. இதே புஷ நட்சத்திரம் நெக்ஸ்ட் மந்த் வருது, அடுத்த மாதம் வச்சுக்கலாம், பரதனை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சீதா. ஏண்டா இத்தனை நேரம் நீ அப்பாட்ட பேசிட்டு தானே வந்த, நீ போய் சீதா சொல்ல. பயமாக இருக்குமா எனக்கு, சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்கு. அதே தாண்டா எனக்கும் அதே தான். இவ்வளோ வருஷ காலமாக அவரை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி ஒன்றை உள்பட அத்தனை பேரையும் பெற்று இப்படி நாம் பேர்பட்ட பெரிய குடும்பத்தில் ஒரு மூத்த நிலையில் இருக்கக்கூடியவள்னா அவர் ஒன்று பேசி மீறி ஒன்றுத்த சொன்னங்கிறது டில் டேட் கிடையாது. நம்ம குடும்பத்தில் யாருக்குமே கிடையாது. பேர்பட்ட மகானவர் எந்த டிசிஷன் அவர் எடுத்திருந்தாலும் அதை மீறி ஒரு சொல், ஒரு எண்ணம், ஒரு சஜஷன், இப்படி வேண்டாம் இப்படி வேணா பண்ணலாமே அப்படின்னு கூட கேட்டு வழக்கம் இல்லையே. நம்ம குடும்பத்திலேயே வழக்கம் இல்லையேப்பா அப்படிங்கிறாள். ராமருக்கு மனசு பூரா குறை, பரதன் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டே இப்படி திரும்புறார். திரும்பினா பார்த்தா லக்ஷ்மணன் வந்து நிற்கிறான். அண்ணாக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டுட்டு ஓடி வந்து இப்படி நிற்கும் போதே சௌமித்ரே அப்படின்னு கூப்பிடுறார். லக்ஷ்மணனை கிட்ட இழுத்து பரமாலிங்கனம் பண்ணிக்கிறார். சௌமித்ரே புங்ஷ்வபோகாம்ஸ்தம், எனக்குன்னு ஏதோ ராஜ்யம் பட்டம்னு கட்டுறாளே தவிர எல்லாம் உனக்கு தான்ப்பா, உனக்கு தான் எல்லாம். எதெல்லாம்னா ராஜ்யம் மட்டும் இல்லை, ராமன்னு ஒருத்தன் இருக்கேனே, நானே உனக்காக தான்ப்பா இருக்கேன். ஜீவிதஞ்சஹி ராஜ்யம் ச त्वदर्थம் அபிகாமயே. என்ன ஒரு சௌஹார்தம்! சும்மா வாக்கால சும்மா சொல்லலை, ஆர்ஜவமாக சொல்கிறார். ஆர்ஜமாக பரதனுக்கு கொடுத்துட்டு போகிறாருல, லக்ஷ்மணன் கொடுக்க மாட்டாரான்னு உள் மனதோடு தான் சொல்கிறாரு. ராமன்னு நான் ஒருத்தன் இருக்கிறதே உனக்காக தான் அப்படின்ட்டார். லக்ஷ்மணரும் ராமரை ஆற தழுவிண்டார், கொஞ்சறார். தம்பிக்கிட்ட பேர்பட்ட ஒரு பாசம். தன்னிடத்துல நேர தன்னோட அந்தப்புறத்துக்கு போனால் சீதை கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கிறார். வசிஷ்ட பகவான் அங்கேருந்து வந்தார். பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் செய்ய வேண்டியதான கிரியைகள் எப்படி என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் நியமங்கள்லாம் சொல்லி வச்சார். தானும் சீதையமாக கிளம்பி தன்னுடைய குலதெய்வம் ரங்கநாதன், இவா பரம்பரையில் அத்தனை பேரும் பூஜை பண்ணப்பட்டதான பெருமாள். ரங்கநாதருடைய கோவிலே பெரிய கோவில் இல்லையா, அத்தியாபி. அந்த பெரிய கோவில் தான் சொல்கிறார், ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணுவோ,
பெரிய கோவிலில் போய் பகவானை பிரணாமம் பண்ணுறார்கள், சேவிக்கிறா. அன்றைய தினமும் அங்கேயே தங்கி இருக்கணுமா. அதனால சிஷ்யே நரவராத்மஜா. கோவில் அழகா எல்லாம் முடிஞ்சிருத்து, டோலோசமாக ஆகி பூட்டியாச்சு அப்படின்னா இன்னைக்கு அங்கே தானே தங்கணும். கோவிலில் தங்கணும்னா எப்படி தங்கணும்? பெட்டு கிட்டெல்லாம் போட்டுன்னு படுத்துக்க முடியாதே. தன்னோட பெரிய பீதாம்பரம் அதையே விரித்தார், அதிலேயே படுத்துட்டார். தன் கையை உபதானமாக வச்சுண்டு ஒரு கையை இப்படி நீட்டிவிட்டார். இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா உள்ளே இருக்கிற பெருமாளே தான் இங்கே படுத்துட்டு இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு தோணும்படியாக இருக்கு. ஏன்னா இவர் தான் உற்சவ மூர்த்தியா, உற்சவம் தானே புறப்பாடு. இப்போ இவர் பட்டாபிஷேகத்துக்காக கிளம்பலையே, புறப்பாட்டுக்காக கிளம்புறார். ராவணபத பரியந்தமான காரியத்துக்கு கிளம்புறார். அப்படி படுத்துன்னு இருக்கிறாரா. காலையில் எழுந்துட்டாரோ இல்லையோ உடனே போய் எல்லா அனுஷ்டானங்களையும் பூர்த்தி பண்ணிட்டு வந்தார். சீதாதேவி தன் கையாலேயே சத்திர சாமராதி எல்லாம் எடுத்து கொடுக்க ஸ்ரீராமர் தன் கையாலேயே பெருமாளுக்கு பூஜை பண்ணுறார். பெருமாள் பூஜை பண்ண பெருமாள் அப்படிங்கிற பெருமை ரங்கநாதருக்கு தானே. ராமர் தன் திருக்கையால் பூஜை பண்ணும்போதே சகபத்ரியா விஷாலாக்ஷா. சீதாதேவியினுடைய கண்கள் ஏற்கனவே நீண்ட கண்கள் தான் இருந்தாலும் இன்னும் இவரை பார்க்கும்போது இன்னும் கண்ணு விஷாலமார்தான். என்ன பெருமாளை பார்த்து விஷாலமாச்சா? பெருமாள் இல்லை, அவன் எந்த பெருமாளையும் பார்க்க மாட்டான். பெருமாளை இவர் எப்படி பார்க்கறாருங்கிறத பார்க்கறாளா. அதனால விஷாலாக்ஷா நாராயணமுபாகமது. ரொம்ப அழகா பகவானுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணி விடை பெற்றுண்டு கிளம்பி வரார். அழகான ஒரு நார் மடி பட்டு கட்டின்னு இருக்கிறார் ராமர். கால வேளையில் அனுஷ்டானத்துப்போ அதான் கட்டிப்பார். ஏற்கனவே நிறைய தான தர்மங்கள் வழக்கமாக பண்ணக்கூடியவர் இன்னைக்கு விசேஷமாக பட்டாபிஷேகம்ங்கிறத கேள்விப்பட்டுவிட்டு பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே காத்துட்டுருக்கா. வைதிகால் பிராமணோத்தமான எல்லாரும் இருக்கா. அவளெல்லாம் அழைத்து அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறார். விமல சௌமசம் வீதா வாச்சயாமாச சத்விஜான். அவர்களை எல்லாம் ஸ்ரீராமருக்கு சொஸ்தி வாசனங்கள் சொல்லி ஆசீர்வாதங்கள் பண்ண அதை பெற்றுக்கொண்டு உள்ள திரும்பினார். தனது அந்தப்புறத்தில் காத்துன்னு இருக்கிறார். பட்டாபிஷேகத்துக்கு அழைப்பு வந்ததும் போகணுங்கிறதுக்காக. ஸோ இது பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு டே மார்னிங். அது வரைக்கும் கதையை கொண்டு விட்டாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் இங்கன்னு, முதல் நாள் ராத்திரிக்கு போயிட்டார். முதல் நாள் ராத்திரி என்னன்னா, மறுநாள் பொழுது விடிஞ்சதும் பட்டாபிஷேகம்னா அதுக்கு என்ன ஏற்பாடுகள் இருக்கும்? சும்மாவா? திடீர்னு நாளைக்கு காலத்தால கல்யாணம்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எல்லாம் டென்ஷன் ஆகிடுவானே. முதல்ல மண்டபம் கிடைக்கணுமே, அதுக்கப்புறம் பரிச்சாரங்கள் கிடைக்கணும், அப்புறம் பிபி கிடைக்கணும், அப்புறம் பூ கிடைக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி ஆகணுமே. எவ்வளோ பெரிய விஷயம். விடிஞ்சா பட்டாபிஷேகம்னா இருக்கிற எல்லா ராஜ பிரமுகாலும் கூப்பிடணும், அத்தனை பல நாட்டு மக்களை கூப்பிடணும், பல நாட்டு அரசர்களை கூப்பிடணும், பந்துக்களை கூப்பிடணும். எவ்வளோ விவகாரங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். எல்லா ஜனங்களும் ராத்திரியோட ராத்திரியாக ஒருத்தர் கூட தூங்கலை. அத்தனை பேரும் அப்படி சந்தோஷமாக உழைக்கிறாளாம். அவாவ ஆற்றுல ஃபங்க்ஷன் மாதிரி ஒவ்வொரு நாட்டு மக்களும் முத்து விதானங்கள்லாம் கட்டுறா, புஷ்ப பந்தல்லாம் போடுறா, பெரிய பெரிய கோலங்கள்லாம் போடுறா. இப்படி ஊரே திமிலோகப்படுறது உற்சாகமாக இருக்கு. திடீர்னு ஒத்தி கிளம்பினாலே பார்க்கணும். ஏன்னா இந்த ஊரில் அயோத்தியாவில் இருக்கிற யாருக்குமே ராம பட்டாபிஷேகத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்க சான்ஸே இல்லை. அதனால இங்கே ஆரம்பிக்கும் போதே வால்மீகி யாதிதாசி யதோ ஜாதா, எங்கேயோ பிறந்தவோ அவன் இங்கே வந்து சேர்ந்தா. யார்? இந்த கூனி தான். இந்த மந்தரா தான். என்ன பண்ணோம், அவளுக்கு தூக்கம் வரல. அர்த்த ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா மாத்திரை போட்டு தூங்க வேண்டியது தானே. இங்கேருந்து கிளம்பினா பால்கனியில் உட்காந்துட்டு இப்படியே நோட்டம் விட்டுன்னு பார்த்துட்டே இருந்தா. வாக்கிங் போவோம், நம்ம தூக்கம் தான் வரலையே, வாக்கிங் போவோம் பால்கனியில் அப்படின்னு போய் இப்படி நடந்துகிட்டே இருக்கச்சா அங்கேருந்து பார்த்தா இவாள்லாம் என்னமோ முத்து விதானங்கள்லாம் கட்டுறா.
புஷ்ப பந்தல்கள்லாம் போடுறான், வாழை மரம் தோரணங்கள்லாம் கட்டுறான், என்னமோ நடக்கிறது. என்ன நடக்கிறது இப்போ? என்ன நடந்துருத்தோ இப்போ? என்னதுக்காக இப்போ எல்லாம் டெக்கரேஷன்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டா இருக்கிறவா கிட்ட. அரண்மனையில் இருக்கக்கூடிய சேட்டிமார்கள்லாம் சொன்னால், உனக்கு தெரியாதா நம்ம தசரதர் மகாராஜா நாளைய தினமே பொழுது விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, உனக்கு தெரியாத? அத்தனை பேருக்கும் தெரியும், உனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னதும் அவள்லாம் அதை சந்தோஷமாக சொல்கிறான். இவளுக்கு பகீர்னு இருந்தது, ரொம்ப கோபம் வந்துடுத்து. என்னத்துக்கு இவ இப்படி இப்படி டென்ஷன் ஆறா திடீர்னு? எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாக்க சில பேருக்கு பிடிக்காது. அவளுக்கு அவள் மட்டுமே தான் சந்தோஷமாக இருக்கணும். பட்டுன்னு கிளம்பி அங்கேருந்து கிடுகிடுன்னு வரா கைகேயி கிட்ட. கைகேயிக்கு அவன் பிறந்தாத்துலேருந்து வந்த சேட்டி தான் இவோ. பிறந்தாத்துலேருந்து வரும்போதே கல்யாணம் பண்ணிட்டு வரச்சையே இவளை கூட கூட்டின்னு வந்திருக்கா. சேட்டி தான், ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஒரு சேட்டி ஒரு பெரிய மகாராணிய, அதுவும் தசரத மகாராஜாவினுடைய ரொம்ப இஷ்ட மகிழ்ச்சிய எப்படி எழுப்புறா பாருங்கோ. அவள் படுத்துன்னு இருக்கிற கைகேயை பார்த்து பேர்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் போய் அவளை உத்திஷ்ட மூடே கிம் சேஷே, ஏ மூடமே எழுந்துரு அப்படிங்கிறான். அந்த கைகையை பட்டுன்னு எழுந்து, என்னமா என்ன மூடன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அவன் காதுலயே வாங்கலை, காதுலயே வாங்கலை. ஏன்னா இவன் எப்போ பாரு இப்படி தான் கூப்பிடுவோம், ஏதோ கத்தரா போல் இருக்கு. எப்போதுமே தசரதர் எல்லா ராஜரீக காரியங்களையும் முடிச்சுண்டு ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் வருவார். இன்னைக்கு நாழி ஆயிடுத்து. நாழியாக பாவம் கைகையும் அசந்து போயிட்டா. திடீர்னு இவன் வந்து இப்படி கத்தினதும் இவன் என்ன கத்துறா அப்படின்னு நினைச்சுட்டு பொறுமையாக காது கொடுத்து, என்ன வந்துடுத்தோ? பெரிய ஆபத்து உனக்கு வந்திருக்கு, உனக்கு தெரியலையா? என்ன ஆபத்து வந்துடுத்தோ? இப்போ என்ன நேர்ந்து? எனக்கு ஆபத்து? எனக்கு எந்த ஆபத்தை யார் பண்ணிட முடியும்? முதல்ல என்ன அப்படி ஆபத்து சொல்ல? ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் ஏற்பாடு பண்ணியிருக்காராம், உனக்கு தெரியாது? அப்படியா? ராமனுக்கா பட்டாபிஷேகம்? அதை தாம்மா நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அட லூசே, இதை சொல்ல தெரியாம வந்து என்கிட்ட சொல்றேன். சந்தோஷமா சொல்ல வேண்டிய செய்திய ஏன் இப்படி வந்து சொல்றேங்கிறதா எனக்கு புரியல அப்படின்னா. இவோ பெரிய ரத்தனஹாரம் கழுத்தில் போட்டு இருந்தாலாம் கைகேயி. அதை அவிழ்த்து, இந்த செய்தி சொன்னதுக்கு உனக்கு கிஃப்ட்டு, இதை வச்சுக்கோ. தூக்கி எரிஞ்சாவும் என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? பட்டாபிஷேகம்னு சொல்றேன், நீ இப்படி? ஆமாம்பா, எனக்கு பட்டாபிஷேகத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானே அவர் இடத்துல ரொம்ப நாளா இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்கு இந்த ராஜ்யத்தை கட்டுண்டு இப்படி ஆடுன்னு இருக்கேள் நீங்க? ராமர் இடத்துல கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, விஸ்ராந்தியா இருக்கலாமே நானே சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால அவர் செய்ததுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன நம்ம பரதனுக்கு என்ன நீ பரதன் ராமன் பிரிச்சு பேசுறமா? ராமே வா பரதே வாஹம் விசேஷம் நோபலக்ஷயே. உண்மையில ராமனுக்கு காட்டிலும் பேர்பட்ட பரதன் என் புள்ளதான்னு இருந்தாலும் கூட ராமனுக்கு என்கிட்ட இருக்கக்கூடியதான பிரியம் அலாதி. தாம் பெத்த அம்மாவான கௌசல்ய காட்டிலும் அவன் என்கிட்ட தான் அப்படி ஒரு பிரியம் வச்சிருக்கு, உயிரே வச்சிருக்கு. கௌசல்யா தோதிரிக்தம் ச சது சுஸ்ரூஷதே மாம். அவனுக்கு ஏதாவது ஒரு அரிதான பொருள் கிடச்சிருத்தோ அப்படின்னா ஓடி வந்து, அம்மா இது நீ வச்சுக்கோம்மான்னு என்கிட்ட தான் கொடுப்பான். இல்லை அவனுக்கு முடியல, ஏதாவது தலை வலிக்கிறது அப்படின்னா கூட மடியில், என் மடியில் தான் வந்து தாச்சுப்பான். உண்மையில ராமனுக்கு பட்டம் கட்டினா அது எனக்கு தான் சந்தோஷம், எனக்கு தான் லாபம். பரதனுக்கு பட்டம் கட்டினா அப்படின்னு வச்சுப்போமே, அது கௌசல்யக்கு தான் க்ஷயம். பரதனுக்கு ரொம்ப பெட்டு அம்மா வந்து கௌசல்யா தான். அதனால நீ இதை போய் பெரிய விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்கே, நம்ம எப்படி இருந்துன்னு இருக்கோம் நம்ம குடும்பத்தில், உனக்கு தெரியாத? அதெல்லாம் கிடக்கு. ராமன் ஆசையா இருக்கான்னு சொல்றியே, அது எல்லாமே இந்த ராஜ்யம் கைக்கு வர வரைக்கும் தான்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।